ஹலோ காய்ஸ், வெல்கம் டு லோக்கி விலாக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த பிளேஸை சுற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உங்கேனி ஸ்டீம் ரயில்வே ஸ்டேஷனை வந்து சுற்றி பார்க்க போகிறோம். இந்த ரயில்வே ஸ்டேஷனோட ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இது மோர் தென் 100 years ஓல்டு. ஸோ அதை பார்க்க தான் இப்போ வந்திருக்கோம். இந்த ஸ்டீம் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா சரியான கூட்டங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பாப்புலர் அண்ட் இவ்வளோ க்ரௌடடாக இருக்கும்ட்டு. இது வந்து இந்த ட்ரெயின் வந்து ஒரு 100 years ஓல்டு அப்படிங்கிறனால என்னன்னு தெரியல, மக்கள் எல்லாருக்குமே வந்து இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுல பயங்கரமான ஒரு ஆர்வம் இருந்துச்சு. இதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃபுட் கோர்ட்டும் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து என்னன்னைக்கெலாம் ட்ரெயின் இருக்கும் அன்னன்னைக்கு மட்டும் தான் இந்த ஃபுட் கோர்ட்ஸ் இருக்கும். இது வந்து ரெகுலராக இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்காது. இந்த ட்ரெயின் வந்து ஒன்லி ஆன் வீக்கெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து ட்ராவலும் பண்ண முடியும். நீங்கள் இந்த ட்ரெயின் டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் மட்டும் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 months முன்னாடி நீங்கள் புக் பண்ணிக்கிறது சேஃப். ஏன்னா அதுக்கு வந்து பயங்கர டிமாண்ட் இருக்குது. இந்த ட்ரெயின் ஒன்லி ஆன் வீக்கெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து பெட்டராக முன்னாடியே புக் பண்ணிட்டு போகிறது நல்லது. நீங்கள் வந்து புக் பண்ணாலும் உங்கள் டைமுக்கு 1 hour முன்னாடியே போய் நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணணும் கவுண்டரில் போய்ட்டு. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் டிக்கெட் ஒன்று தராங்க. அந்த ஃபிசிக்கல் டிக்கெட்டை வந்து நீங்கள் போர்ட் பண்ணுறப்போ வந்து காமிக்கணும். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா உங்கேனி ஸ்டீம் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். இங்கேருந்து ஸ்டீம் ட்ரெயின் எடுத்து நம்ம வந்து ஒரு சின்ன ரவுண்ட் அடிச்சு வரலாம். ஸோ அதுக்கான டிக்கெட்ஸ் தான் அது எல்லாமே ரெடி ஆகிட்டோம். 4:45க்கு போர்டிங் போட்டிருக்காங்க. நம்ம இன்னும் ஒரு 15 minutes வந்து போர்டிங் போடலாம். அதுக்குள்ளே வந்து கூட நம்ம வந்து ஸ்டேஷனை மட்டும் சுற்றி பார்த்துருந்தாலும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இன்னும் ஆனால் ட்ரெயினுக்கு 1 hour இருக்கே, வேறு என்னடா பண்ணுறது அந்த 1 hourக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ஸ் ரைடு இருக்கீங்க. 50 rand கொடுத்தீங்கன்னா போதும், சூப்பரான ஒரு ஹார்ஸ் ரைட் போகலாம். கிட்ஸு அவங்க வந்து இந்த ஹார்ஸ் ரைடை சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்க ஒரு 50 to 100 minutes வந்து கூட்டிகிட்டு வராங்க. இந்த ஹார்ஸ் ரைடை வந்து கண்டிப்பாக பசங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. சூப்பரான ஒரு ஆக்டிவிட்டி பசங்களுக்கு இது. ஹார்ஸ் ரைடு முடிச்ச கையோடு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் ஹவுஸ்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் தங்கியிருந்த வீடை வந்து எக்ஸிபிஷனாக மாற்றி வச்சுருக்காங்க. 1880 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டார்ட் பண்ணப்போ எப்படி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் எப்படி நடந்துச்சு, இதோட பிளான்ஸ்லாம் எப்படி பண்ணாங்க, அதுக்கப்புறம் இது வந்து இந்த இடத்துல டர்பன் போகிறதுக்கு நடுவில் ஒரு 2-3 பிரிட்ஜெலாம் இருக்குது, அதெல்லாம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போது அந்த 100 yearsக்கு முன்னாடி இவங்க யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நமக்கு ஒரு டூர் கைட் மாதிரி கிட்டே இருந்தே ஒருத்தவங்க வந்து இந்த மியூசியம்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இங்கிலாந்து குயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெடலை வந்துட்டு இந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன இருக்குன்னா அந்த போயர் வார் பீரியடில் வந்துட்டு இங்கேருந்து பேசஞ்சர்ஸை சேஃபாக கொண்டு போய் டர்பனில் சேர்த்ததுக்காக வந்து அவருக்கு அந்த மெடலை கொடுத்துருக்காங்க. மாடல் ட்ரெயின்ஸ்னே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க. இங்கே வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்காவோட ரயில்வே சிஸ்டம் மட்டும் கிடையாது, அவங்களோட எங்கெங்கெல்லாம் அவங்களோட பாப்புலரான ரயில்வே ட்ராக்ஸ் இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே இங்கே மினிச்சராக வச்சுருந்தாங்க. இன்க்ளூடிங் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய அவங்களோட ரயில்வே சிஸ்டமும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மினிச்சராக பண்ணி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அந்த ட்ரெயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் ஒர்க்கிங் ட்ரெயின் மாதிரி மூவிங்கில் இருந்ததுனால அது இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இன்சாங்கா அப்படிங்கிற ஸ்டேஷனில் இருக்கும். இப்போ நம்ம இது வந்து ஆல்டிடியூட் 2059 போட்டிருக்காங்க ஃபீட்டு. அதுக்கப்புறம் மைல்ஸ் வந்து இங்கேருந்து டர்பனுக்கு வந்து 38.5 miles இருக்குன்னு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 80 kilometer வச்சுக்கோங்க இங்கேருந்து டர்பனுக்கு. ஸோ அது வந்து இந்த ஸ்டீம் ட்ரெயினில் போயிட்டு இருந்திருக்காங்க ஒரு காலத்தில். இப்போ வந்து இந்த ஸ்டீம் ட்ரெயின் யூஸ் பண்ணுறதில்ல, இதுக்கு பதில் வேறு ஒரு ட்ராக் அந்த பக்கமாக போகுது, அந்த ட்ரெயின் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்டீம் ட்ரெயின் வந்து இன்னும் அந்த ஹெரிட்டேஜ்க்காகவும் அது ஒரு மியூசியம் மாதிரி வச்சு இங்கே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த ஸ்டீம் ட்ரெயினில் தான் இப்போ நம்ம வந்து ஒரு ரவுண்ட் அடிக்க போகிறோம். இது இங்கேருந்து போயிட்டு அந்த பக்கம் வந்து கம்பார்ட்மெண்ட்ஸ் அந்த பக்கம் இருக்குது, அதில் போய் கனெக்ட் பண்ண போகுது. அதுக்கு முன்னாடி வந்து சும்மா பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டு வேகமாக அவ்வளோதாங்க, இன்ஜின் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் வந்து ட்ரெயின் எடுத்துருவாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே கடகடன் கம்பார்ட்மெண்ட்ஸ்க்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து lastminute.comல கடைசியாக வந்து டிக்கெட் புக் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா கடைசி கம்பார்ட்மெண்ட்டில் தான் சீட்டே கிடச்சிது. இன்ஜின் மட்டும் 100 years ஓல்டு கிடையாதுங்க, இந்த ட்ரெயினோட கம்பார்ட்மெண்ட்ஸும் 100 years ப்ளஸ் ஓல்டு தான். ஸோ அதுக்கு சீட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு.
ரொம்ப நேரமாக ட்ரெயின் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் சுற்றிட்டு வந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் கையில் இருந்ததே மறந்துட்டோம். திடீர்னு பார்த்தா டிடிஆர் மாதிரி ஒருத்தர் வந்துட்டார் டிக்கெட் செக் பண்ணுறதுக்கு. ஒரு நிமிஷம் குப்புன்னு வேர்த்துருச்சு. என்ன டிக்கெட் எங்கே வச்சேன்னு எனக்கே தெரில. அதுக்கப்புறமா தேடி கண்டுபிடிச்சி எடுத்து கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சிங்க. Connect to that train and it will take us back. There we go. Well done. சூப்பர் கூல் ரைடு ஒன்று போயிட்டு வந்தாங்க அந்த ஸ்டீம் ட்ரெயினில். நீங்கள் டர்பன் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இந்த உம்மங்கீர் ஸ்டீம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து இந்த ட்ரெயினை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிடுங்க. இது ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பசங்களும் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. இட்ஸ் ஃபார் கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். இன்கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் கைஸ்.